பாரம்பரியமான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு என்னோட ஸ்டைல் இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். 2 தக்காளி ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காவை பின் சைட் கீரல் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கிறத விட இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, மிளகு, ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு கொதி வந்துடுச்சு. இப்போ தேங்காய் விழுத அரைச்சிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதி வர விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.